நம்முடைய பிதாவாக்கிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவு பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு வேத போதி வாசிக்கலாமா? ஏசாயா 45வது அதிகாரம் வசனங்கள் 1-2. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலால் அவைகளை செவையாக்குவேன். அன்பானவர்களே, அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கோரேஸ்க்குங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு ஒரு தடவை வாசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆறுதலை கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படியாக ஒரு வாசலை நமக்கு பூட்டப்படாதிருக்கும்படிக்கு அவர் நம்ம வலதுகையை பிடிச்சு நம்மகிட்ட சொல்றாரு. கையை பிடிச்சு அப்பா சொல்றாங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவைப்படுவேன். வழி தெரியாமல் எங்க போகிறது, என்ன செய்து, எப்படி போறது, எப்படி இதை ஹேண்டில் பண்ண தெரியாம வழி பிதுங்கி போய் நிற்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ பயணத்திலே நமக்கு முன்பாக யாராவது ஒருத்தர் வழிகாட்டிட்டு போய் முன்னே போய், ஓ இங்க பள்ளம் இருக்கு பார்த்து வாங்க, இங்கே முள் இருக்கு பார்த்து வாங்க அப்படி சொல்லும்போது எவ்வளவு நம்ம தைரியமா பின் சொல்லுவோம். அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவிப்படுவேன். கர்த்தர் நமக்கு முன்பாக போய் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டு நீ என் பின்ன வா மாளேன்னு சொல்றாரு. நம்பிக்கையோடு அவர் பின்னே அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்து அவர் பாதப்படியே பின்தொடர்ந்து செல்லாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூட கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, விஸ்தோத்திரிக்கிறோமா தகப்பனே. நான் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களை தாங்குதே, அதனாலே பிழைத்திருக்கிறோங்க தாவே. அப்பா, நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வைப்படுத்துவேன், நான் உன் கையை பிடிச்சிக்குவேன்னு சொன்னீங்களேப்பா. அப்பா, கவலையோடு தங்கள் கஷ்டங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே என்ன செய்யன்னு தெரியாம எந்த பக்கம் அடி எடுத்து வைக்கணும் தெரியாம எனக்கு ஒவ்வொரு பிள்ளை கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. நீங்க முன்ன போய் அவளுக்கு முன்பா இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை சுமந்து செல்லுங்க தகப்பனே. உடைய கரத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.